ஒரு அரசன் பசுக்கள் வேண்டும் என்று சொல்கிறான் மந்திரிக்கிட்ட. மந்திரி பக்கத்து ஊரில் ஒரு ஆளுகிட்ட சொல்லி பசுக்களை அரசர் கேட்குறாருன்னு பசு அவங்க போனால் 2 பசுவை வாங்கியாந்து வந்துட்டான். 2 பசுவை வாங்கியாந்து அரண்மனையில் கொண்டாந்து ஒப்படைக்கிற போது கொடுக்குறவன் என்ன பண்ணால் இதில் ஒன்று தாய் பசு இன்னொன்று மகள் பசுன்னா. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 2ம் ஒரே தோற்றம், ஒரே நிறம், ஒரே உயரம், எந்த மாற்றமும் தெரியல. எது தாய் பசு எது மகள் பசுன்னு மன்னனுக்கு குழப்பமாகி போச்சு. உடனே என்ன பண்ணார், அந்த விலங்கியல் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ண சொன்னார். அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் இந்த மாடு நுட்பம் தெரிஞ்சவனையும் கூப்பிட்டு பார்த்தாங்க. அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அமைச்சரே கேட்டார், நீயே கண்டுபிடிச்சி சொல்லியா எது தாய் பசு எது மகள் பசு. அவரும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு எனக்கு எதுவும் தெரியலன்னு ஒரு டெஸ்ட்டு வச்சார். 2யும் பால் கறக்க வைப்போம், எவ்வளோ கறக்குது பார்ப்போம் அதுலேயே. அதுன்னு 2 லிட்டர் கரெக்டாக கறக்குது. ஒரே குழப்பந்தான், அது மிஞ்சி போச்சு. அதிகமானது குழப்பந்தான். மந்திரியா கவலையோடு வீட்டுக்கு போனார். அப்போ அவங்க துணைவியார் கேட்டாங்க, மந்திரியுடைய மனைவி, இன்னும் ஒரு வருத்தமாக இருக்கீங்களே? இல்லை, இந்த மாதிரி ஒரு சோதனை வந்துடுது, என்னை கண்டுபிடிக்க சொன்னார் ராஜா, என்னால் கண்டுபிடிக்க முடியல, நாளைக்கு என்னை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போ, நான் கண்டுபிடிக்கிறேன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. இந்த மாதிரி விளையாட்டு இல்லை, வேடிக்கை இல்லை, அப்புறம் ஓந்தாலையும் உருளும் ஏந்தாலையும் உருளும் யோசித்து ஓயா நான் வரேன். மறுநாள் அந்த அம்மா அரண்மனைக்கு வந்தாங்க. 2 பசுக்களையும் அப்படி நிறுத்த சொன்னாங்க. ஒரு 2 கிலோ மாட்டு தீவனம், ஒரு தட்டில் ஒரு 2 கிலோ மாட்டு தீவனம், இந்த தட்டில் ஒரு 2 கிலோ மாட்டு தீவனம், 2 பேருக்கும் சமமாக வச்சு சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருந்தது அந்த அம்மா. அது முடிகிறதுக்கு முன்னாடி இதுதான் தாய் பசுன்னு சொல்லிச்சு. ராஜா கேட்டார், எப்படிமா சொல்கிறேன்னு. இதை பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற பசு அது தட்டில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த தட்டையும் இழுத்து வச்சுன்னு சாப்பிடுது. தான் மகளுக்குத்தான் தாய் பசு விட்டு கொடுக்குமே தவிர அது மகள் பசு விட்டு கொடுக்காது. தாய்மையினுடைய குணமே அந்த விட்டு கொடுக்குற பண்பு இந்த பசுக்கு இருக்கிறதுனால இதுதான் அப்படின்னு அந்த வெளிப்படுத்தினா பார்த்தீங்களா, தாயோக்கும் அன்பில்.